ரெண்டாவது எனக்கு முன்னாடி பேசினாரு இந்த மரியாதைக்குரிய தலைவர் ஒருத்தர் பாமகவை பத்தி. ரியல் பாமக, ரிட்டையர்ட் பாமகன்னு 2 இருக்குதுங்க. ரியல் பாமக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அன்புமணி பின்னாடி இருக்குது. எனக்கு என்ன பயனா, நேற்று பிரதமர் மேலேயே வழக்கு தொடுப்பேன், அவரு பேரை பயன்படுத்தினா வழக்கு தொடுப்பேன் அப்படின்னாரு. அதான் சொல்றேன், நான் ஒரு விதத்துல அவர் தூரத்து உறவினர், அதனால எனக்கு ஐ ஹேவ் த பிரிவிலேஜ். அவரை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு இந்த தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ராஜ்யம் இல்லாத ராஜா, ஒரிஜினல் ரியல் பாமகங்கிறது அன்புமணி பக்கம் இருக்குது. ரிட்டையர்ட் கர்னலுக்கெல்லாம் சேர்த்து ரிட்டையர்ட் பாமக பேச்சு சொல்லு போனது, பல்லு போனது, முட்டி போனது, முழங்கால் போனது, ஒரு 4 பேர் மட்டும்தான் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. குடும்ப கட்சி நடத்துற எல்லாருக்கும் கடைசி காலத்தில் இதுதான் ஏற்படுகிறது. ஐயா இருங்க, நீங்க அப்புறம் திட்டுங்க, உங்க ரவுண்ட் வரப்ப திட்டுங்க. பாஸ்கரன் சார் கொஞ்சம் இருங்க. என்ன ரியல் பாமக? பாஸ்கரன் சார், பாஸ்கரன் ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முட்டி போயிருக்கும், உங்களுக்கு பல்லு போயிருக்கும். பாஸ்கரன் ஐயா உங்களுக்கு பல்லு போயிடுச்சு, முட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு பிஜேபி செவுட்ல அட்டு போய் கையெழுத்து போனா அன்புமணி கூட கையெழுத்து போடுறீங்க, மண்டையில கொட்டி கையெழுத்து போடுனா போடுறீங்க, டிடிவி தினகரனை சேர்ந்தா சேர்க்கிறீங்க. உங்களுக்கு முட்டி இல்ல, முட்டி சட்டி ட்ரௌசரு எல்லாம் போயிருச்சு. நீங்களே ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்களை பத்தி மரியாதை பேசுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. பாஸ்கரன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் பேசி முடிச்சோன்னா அவரை திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க அலோவ் பண்றோம். 2024 நான் விரும்பியது அதிமுக கூட்டணிய, ஆனா அன்புமணி போய் இதோட பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டான்னு கொள்கை முழங்கினார ராமதாஸ். பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்க வேண்டியதானே? இவர் எழுதிய இந்த கிழட்டு சிங்கம் மணிகண்டன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்கரன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் பேசி முடிச்சோன்னு பேசுங்க. நீங்க முழுசா நீங்க நடுவுல பேசுங்கன்னா யாரு பேசுறதுமே இல்ல, நீங்க அவரை பேச விடுங்க, அப்புறமே பேசுங்க, தயவு செஞ்சு சொல்றேன் சார். சொல்லுங்க சார். 2024 நான் அதிமுகவோட போக விரும்பினேன், அன்புமணி தான் பாஜகவோட போயிட்டான்னு சொன்னாரு. எதை தடுத்தது ராமதாஸுக்கு? சார் அவர் அவரை இயக்குவது, அவர் ஏற்றிருக்கிற வேடம் யாருன்னா திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் மு.க. ஸ்டாலின் போட்டு கொடுக்கிறாரு. பின்னணி பாடகி பி. சுசீலா. இதுதான் வேற என்ன கொள்கை சண்டையா அன்புமணிக்கு இருக்கும்? 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் கூட இல்லாத ஒரு ஆள் இவங்க 2 பேர். ராமதாஸ் பின்னாடி 4 பேர், பன்னீர்செல்வம் பின்னாடி 4 பேர் கூட இல்ல. இதுதான் 2 பேரும் கிட்டத்தட்ட அரசியல் டேஸ்.